நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தேவையில்லாத வீடியோஸ் பார்த்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து 2019 25 வரையும் இருக்கக்கூடிய குரூப் 1ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப்ஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தாங்க 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது புரியும். நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம சொல்லிகிட்டே வரோம். நம்ம சேனலில் ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அலல் ஸ்டடி சர்க்கிள். இது சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பென்ஸ்க்கு மட்டும். இன்னைக்கு நம்ம 2024ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் கொஸ்டினை அனலைஸ் பண்ண போகிறோங்க. ஜஸ்ட் ஆன்சர் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினரோட மைண்ட் செட், ரிப்பீட்டட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் ட்ராப்ஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ நோட் புக்கை ரெடியாக வைங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கலாம், மேபி. பாருங்கள், வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று எது அப்படின்னு. வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு செயல் முடிவடைந்து இருக்கிறது தான் வந்து வினைமுற்று. ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் என்ன, வந்தால், வந்த, வந்து, வந்தவர் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து வந்த, வந்து, வந்தவர் இது மூணுமே வந்து வினைமுற்று கிடையாது, வினை எச்சம். ஸோ அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து எது அப்படின்னா வந்து வந்தால் அப்படின்றது தான். ரெண்டாவது பாருங்க, ராமன் வந்தான் அப்படின்றது எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக அப்படின்றது. ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் ஏன் அப்படின்னா வந்து ஒரு பெயர் சொல், அதை தொடர்ந்து ஒரு வினைமுற்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஓர் அடியில் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுனாலே நமக்கு என்னது, எதுகை. இதுல முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து வந்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுவது. அப்போ முதல் 3 4 அப்படின்னு வந்தாலே வந்து எதுனா மேற்கதுவா எதுகை அப்படின்றது தான். நாலாவது பாருங்க, இச்சொல்லில் பொருள் நனந்தலை உலகம். நனந்தலை உலகம் அப்படின்றது வந்து அகன்ற உலகம் அப்படின்றது அர்த்தம். அஞ்சாவது பாருங்க, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும் அப்படின்றது. இதுக்கு தொடர்ந்து என்ன பழமொழி வந்து கன்டினியூ பண்ணால் முடியும் அப்படின்றது தான் வந்து கேள்வி. மானத்தை மழை காக்கும், பயிரை குணம் காக்கும், மானத்தை பணம் காக்கும், உயிரை சொல் காக்கும். அதில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, மானத்தை பணம் காக்கும் அப்படின்றது தான். அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க, மோனை சொல்லை கண்டறிக. மோனை சொல்னா என்ன, முதல் எழுத்து ஒன்றுவது மோனை சொல். நந்தவனம் கண் திறந்து நச்சமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு செய்து பார்ப்போற்ற வந்தாயோ அப்படின்றதுல. இதுல முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே நமக்கு என்ன இருக்கு, பி மட்டும் தான் இருக்கு. அப்போ நந்தவனம் நச்சமிழ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஏழாவது பாருங்க, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன ஆகும், செதறி போகும் இல்லையா, அது மாதிரி ஒற்றுமை இன்மை அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்த எட்டாவது பாருங்க, மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்றது விடை. சரியா, விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்றதான் கேள்வி. ஸோ அப்போ தல புராணங்கள் என்றால் என்ன, தல புராணங்கள் எத்தனை வகைப்படும், மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை எப்படி பாடினார், தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்றது. இதில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்றது தான். ஏன்னா கொஷின் கேட்ட ஆன்சர் சொல்லி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் 9வது கேள்வி, செந்தமிழ் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு. செந்தமிழ் எப்படி விருப்பம், செம்மை கூட்டல் தமிழ், அப்போ பண்பு தொகை அப்படின்றது தான். 10வது கேள்வி பாருங்க, காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னா தண்டி அலங்காரம். இது முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்குற கேள்வி. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது வந்து எது அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படின்றது. இந்த மாதிரி கேள்வியெலாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி, இன்னொன்று முக்கியமான கேள்வின்றதுனால. அண்ட் 11வது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா ரீட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து அது வந்து கரெக்டாக புலப்பட்டுரும். ஸோ வந்து இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். 12வது கேள்வி பாருங்க, மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் வராது, கூரை வேந்தனர். சரியா, கூரை முடைந்தனர் கிடையாது. அதே கூடைன்னு வந்துச்சுன்னா முடைந்தனர் போடலாம். ஓகே, இது கூரை, கூரைன்னும் போது கூரை வேந்தனர்லாம் கரெக்டான ஆப்ஷன். 13வது கேள்வி பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கலோசை. ஓங்கலோசை வராது, தூங்கலோசை.
சரிங்களா? அப்போ செப்பலோசை, அகவலோசை, துள்ளோசை சரி. பொருந்தாதது எது அப்படின்னா ஓங்கலோசை அப்படின்றது. அடுத்து 14வது கேள்வி ஊக்கம் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல். ஊக்கம் அப்படின்னா ஆர்வமானது அப்படின்னு. ஆர்வம், உற்சாகம், தெளிவு இது எல்லாமே ஒரே மாதிரி மீனிங் வருது. ஸோ சோர்வு மட்டும்தான் ஆப்போசிட்டு. அப்போ ஊக்கம்ன்றதுக்கு எதிர்ச்சொல் வந்து சோர்வு. 15வது கேள்வி நீள் உழைப்பு அப்படின்றத பிரித்தெழுதுக. இதுக்கு நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், நீண்ட உழைப்பு அப்படின்னு போட்டுருவோம். தப்புங்க. நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்றது சரியான விடை. 16வது கேள்வி பாருங்க. படமாடா கோவில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாடா கோவில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாடா கோவில் நம்பர்க்கு ஒன்றியில் பழமாடா கோவில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்றது. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. மோனைனால என்ன, முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதுல பொழிப்பு மோனை அப்படின்றது 1வது 3வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, படமாடா பகவர்க்கு அப்படின்றது 1வது சீர் 3வது சீரில் எல்லாத்துலேயுமே பாருங்க 1வது சீர் 3வது சீரில் ஒரே மாதிரி வந்திருக்கும். ஸோ அது வந்து பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க 17வது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. 17வது கேள்வி எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படின்றது. பூக்களை பறிக்காதீர். பறிக்காதீர் அப்படின்றது ஒரு கட்டளை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ கட்டளை வாக்கியம். இமிழிசை இலக்கண குறிப்பு. பண்புத்தொகை, வினையாளனின் பெயர், வினைமுற்று, வினைத்தொகை அப்படின்னு. இமிழிசை அப்படின்றது வந்து வினைத்தொகை. மல்லிகை சூடினால் என்பது மல்லிகை சூடினால் அப்படின்றது வந்து என்னன்னா பொருளாக பேர். ஏன்னா மல்லிகைன்றது பூவை வந்து குறிக்கும் சொல். ஸோ பொருளை வந்து குறிக்கும் ஆகு பேர் பொருளாக பேர். ஸோ மல்லிகை சூடினால் அப்படின்றது வந்து பொருளாக பேர். 20வது கேள்வி பாருங்க. பயனிலா கலர் நிறத்திற்கு ஒப்பானவர். உலரென்னும் மாத்திரை அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்றதா குறள். ஸோ கல்லாதவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லலாமே தவிர அவர்கள் எதற்கும் பயன்படாத கலர் நிறம் போன்றவர்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் அப்படின்றவர் வந்து கல்லாதவர் அப்படின்றதான் சரியான பதில். 21வது கேள்வி திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் அப்படின்றது. தீக்காயம்பட்டவர், பொருளை காக்காதவர், தீயினால் சுட்டவர், நாவை காக்காதவர். நாவை காக்காதவர் தான் கரெக்டான பதில். இதுக்கு என்ன திருக்குறள்னு யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்ட. அப்போ நாவை காக்காதவர் வந்து துன்பப்படுவர் அப்படின்றது தான். 22வது கேள்வி பாருங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று அப்படின்றது. நச்சுமரம் பழுத்தற்று அப்படின்றது வந்து அதாவது பிறருக்கு உதவி செய்யாதவருடைய செல்வம் வந்து நடு ஊர்ல நச்சுமரம் அதாவது விஷமரம் பழுத்து தொங்குனது போலையாம் அப்படின்றது தான் வந்து இதுக்கான அர்த்தம். இதுக்கு இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. உவமை அணின்னா என்ன, உவம உருபு வந்து வெளிப்படையாக தெரியும். இதில் அற்று அப்படின்றது தான் வந்து உவம உருபு. ஸோ அது உவமை அணி. 23வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் அப்படின்றது தான். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வெற்றி வேர்க்கை, நன்னெறி, அருங்கலச்செப்பு, ஞானக்குறள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஔவையாரோட வேறு நூல்கள் என்னென்ன இருக்குன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ வெற்றி வேர்க்கை யாரோடது அப்படின்னா அதிவீர ராமபாண்டியனோடது. நன்னெறின்றது சிவபிரகாச சுவாமிகளோடது. அருங்கலச்செப்புன்றது ஒரு சமண நூல். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 24 கரை பொரு அப்படின்றது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றதான் இலக்கண குறிப்பு. 25வது கேள்வி புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா யாருன்னா ஜியு போப். 26 பாருங்க. வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. 27வது கேள்வி புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poem from classical Tamil, the புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர். அண்ட் 28வது கேள்வி கிறிஸ்துவின் வருகை அறிந்த முன்னோடி யாருன்னா அருளப்பன். 29 தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா வளன். 30வது கேள்வி முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு வந்து சோழ நாடு. மறந்துடக்கூடாது, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்பு. போர்க்கள சிறப்புன்றது இங்கே கீவேர்டு. எது அப்படின்னா சோழ நாடு. 31வது கேள்வி சேரி மொழியா செவ்விதர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனூர்ந்தோரே அப்படின்றது வந்து தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னா பல்லு.
32வது கேள்வி சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுவது தூது. 33 சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் என்று அழைக்கப்படுகிறது எது அப்படின்னா குடக்கூத்து, தெருக்கூத்து, சக்தி கரகம், உடுக்கை ஆட்டம் குடக்கூத்து அப்படின்றது தான் கரெக்டு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடின 11 ஆட்டத்தில் ஒன்று குடக்கூத்து. அதுதான் கரகாட்டத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 34வது கேள்வி பாருங்க, யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் அப்படின்னா திருமூலர். யோகம், சித்த மருத்துவம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனில் திருமூலர் இருந்தார்னா போடலாம். அண்ட் 35வது வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். 36 புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர். 36 புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் உவே சாமிநாதன். 37 காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். 38வது கேள்வி பாருங்க, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனித்தமிழ் குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். 39 தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு தாதா சாஹேப் பால்கே 1969. 40 நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா முத்துசாமி. 41வது கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படுத்தப்படும் செடி கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இவை மூன்றும். இது மூணுமே கீழா நெல்லிக்குரிய பேர் தான். ஸோ அப்போ இவை மூன்றும் அப்படின்றது தான் சரியான விடை. 43 உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னா கரிப்பு மணிகள். கரிப்பு அப்படின்னாலே உப்பு எப்படி இருக்கும் கரிப்பும், அப்போ கரிப்பு மணிகள் அப்படின்றதான். 44 தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னா பா. சிங்காரம். 45 முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அதே மாதிரி காந்தியடிகள் இங்கே உரையாற்றிய போதெல்லாம் தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். 46 உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். 47 தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். 48 தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னா முத்துசாமி. 49வது கேள்வி, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்றது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ சிரவண பிதுர்பத்தி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். 50வது கேள்வி, அலெக்சாண்டர் ஃபெயின் குறியீடுகளை மின்னலாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மேக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரி இணைய வணிகம். அப்போ 50வது கேள்விக்கு ஆப்ஷன் என்ன, கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா ஏ. 51 பாருங்க, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். அடுத்து 52 கூற்று 1 பாருங்க, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம் என்று கூறியவர் என்று மாப்போசி முழங்கினார் அப்படின்றது. கூற்று 2மே சரி. 53 திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர். திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்னு வந்தாலே ரா. இளங்குமரனார். 54 ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் அப்படின்றது ராஜசிம்மேஸ்வரம் கோவில். 55 குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்று பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக அப்படின்றது. பயனற்ற சொல். உழைக்காதவன் செல்வம் அழியும், எளிதில் மனதில் பதித்தல், தற்செயல் நிகழ்வு. குந்தி தின்றால் குன்றும் கரையும், கரையும்ன்றது அழியும், அப்போ உழைக்காதவன் செல்வம் அழியும். இப்படி கீவேர்டு எடுத்து போடுறது ஆன்சர் கரெக்டான ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ அகர வரிசைப்படுத்தி எழுதுக. அகர வரிசையில் எப்பயுமே உயிரெழுத்து வரிசையாக வரும், அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து வரும். ஸோ உயிரெழுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா உடுக்கை, அடுத்து கணப்பாறை, தவிழ், நாகசுரம், படகம், மகுடி அப்படின்றது. 57 மணக்குரங்கு என்னும் சொல்லில் இலக்கண குறிப்பு தருக. மணக்குரங்கு குரங்கு போன்ற மனம் குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்றது தான். அப்போ அது உருவகம். 58 பொருந்தாத சொல்லை கண்டு. கடல், பறவை, ஆழி, ஆறு.
கடல், பறவை, ஆழி இது மூணுமே கடலை குறிக்கும் சொல். ஆறுன்றது மட்டும் வந்து கடலை குறிக்காது. 59 பிழை திருத்தம் செய்ய. மயில் வந்து அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 60வது கேள்வி, பிழை திருத்தம் பொறுத்தவரையுமே வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தெரிஞ்சால் தான் பிழை திருத்தம் செய்ய முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படின்றது தான் சரியான விடை. 61 பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை அப்படின்றப்போ வருவித்தான், திருத்தினான் அப்படின்றது இன்னொருத்தரை செய்கிற மாதிரி சொல்கிறது வந்து பிறவினை சொல். 62 பின்வரும் தொன்றை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்றது செய்வினை தொடர். அப்போ யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டதுன்றது வந்து செயற்பாட்டு வினை. இதே வந்து மீட்டலை மீட்டினல் அப்படின்னு வந்தது அப்படின்னா வந்து எதிர்மறை தொடர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்போ இது வந்து செய்வினை தொடர். 63 வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து சரியான வினா அமைத்தல் அப்படின்னு எத்தகைய முதலீட்டை பெறுவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் வந்து சரியான வினா. அடுத்து பாருங்கள், மறுபடியும் ஒரு அகரவரிசை. அகரவரிசையில் எப்பயுமே ஏற்கனவே பார்த்த மாதிரி உயிரெழுத்து இருந்ததுன்னா உயிரெழுத்து மொதல் வரும், அது தொடர்ந்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். இங்கே பாருங்கள், கேழ்வர், சாகவகர், நசை, நல்குவர், பொழிக்கும், போத்து, மெய்யை அப்படின்றது. 65 தா என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் எழுதுக அப்படின்றது தந்தவர் அப்படின்றதான் வந்து சரியான வினையாளனின் பெயர். 66 வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள்ன்றது வந்து வினை, கரெக்டா? அப்போ வினையிலிருந்து வினைச்சொல்ல இருந்து தான் வேர் சொல் வந்து எடுக்க முடியும். ஸோ வேர் சொல் எடுத்தோம் அப்படின்னா செல் அப்படின்றது தான். 67 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். சூழ் அப்படின்றது வந்து கர்ப்பம், சூழ் அப்படின்றது சுற்று, சூழ்நிலை, சூழ் அந்த மாதிரி. சூழ் அப்படின்றது வந்து சபதம், சூளுரை அப்படின்னு சொல்கிறாங்களா அது. 68வது கேள்வி பாருங்க, எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்தது தப்பு. ஸோ எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள்னு வரணும். அப்போ வாழ்ந்தார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தாள் அப்படின்றதும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிழையற்ற சொல் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. 69 பாருங்க, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களம் சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். அதாவது சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் குறிப்பிடுதல் வந்து மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியனவாகும் அப்படின்றது. 3வது சரி, 1வது சரி, அப்போ 2வது மட்டும்தான் தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ 70 பாருங்கள், வெண்பாவுக்குரிய ஓசை. வெண்பாவுக்குரிய ஓசை எது அப்படின்னா செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவுக்கு அகவல் ஓசை. ஓகே. 71 பாருங்க, முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார். காசிக்காண்டம் வந்து அதிவீர ராமபாண்டியன். சிலப்பதிகாரம் வந்து இளங்கோடிகள். காலக்கணிதம் வந்து கண்ணதாசன். இதில் வந்து முல்லைப்பாட்டு மட்டும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்து இல்லை சிலப்பதிகாரம், ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து கிடச்சிரும். 72வது கேள்வி, ஐயனும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து தலைவன். இது பாடல்லே வரும், நமக்கு தெரியும். அண்ட் 73வது கேள்வி, ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் வந்து புனைவு. 74 பாருங்க, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்னது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழுவமைதியை குறிப்பிடுது அப்படின்றது இது வந்து மரபு வழுவமைதி அப்படின்றதான். 75 பாருங்க, மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள். இது வந்து எதுனா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, அசரக்கோவை அப்படின்றது. அண்ட் 76வது பதினெண் அப்படின்றது வந்து என்னன்னா 18. ஸோ 77 பாருங்க, இனிவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூதஞ்சேந்தனார் தான் கரெக்டான பதில். ஸோ 78 பூவையும் குயிலும் பொல்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா நாகனவாய் பறவைகள், அதை வந்து குறிக்கும். 79 பாருங்க, உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர். அண்ட் 80 பாடை மக்கள் என்று அழைக்கப்படுபவர் வந்து பல மொழிகள் பேசும் மக்களாமா.
பல மொழிகள் பேசும் மக்கள் வந்து பாடை மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 81 பாருங்கள், மணிமேகலை எழுதியவர் யார்? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். அண்ட் 82 முடிகெழு வேந்தர் மூவர்க்கு உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். 83 பாருங்க, ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இவ்வடியில் நீபவனம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா கடம்பவனத்தை தான் நீபவனம் அப்படின்னு சொல்றாங்க. 84 பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று வந்து குயில் பாட்டு. குடும்ப விளக்கு யாரோடது? பாரதிதாசனோடது. சீராபுராணம் உமறு புலவர். மருமக்கள் வழி மான்மியம் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 85வது கேள்வி பாருங்க, வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுயிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கவி காலமேகம். அடுத்து சரியானதை கண்டறிய. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவாலானது. மனோன்மணியம் தமிழ் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்றது. இதுல கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா 1, 2 அப்புறம் 4 3மே சரி. 3வது வந்து தப்பு. அடுத்து 87 திருவிருத்தம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து நம்மாழ்வார். 88வது கேள்வி பாருங்க, திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். திருக்கேதார படிகம். 89 மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. 90 தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயர்க்குரியவர் யார் அப்படின்னா தேவனைய பாவாணர். 91 பாருங்க, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். 92 தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதற் பாவலர் யார் அப்படின்னா ஊமை கவிஞர் சுரதா. 93வது கேள்வி, பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. 94 பாருங்க, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். 95 திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எத்தனை அடி அப்படின்றதான் 4 அடி உயரத்தில் அப்படின்றதான் ஆன்சர். 96 பாருங்க, திருப்பி ஒரு பொறுத்துக. அக்ஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதால பத்திரம் அப்படின்றது. அக்ஷரா அப்படின்னாலே வந்து எழுத்தை வந்து குறிக்கிறது. ஸோ வித்யா அப்படின்றது கல்வியை குறிக்கிறது. ஸோ அக்ஷராபியாசம் அப்படின்றது எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்ன்றது கல்வி பயிற்சி, வித்யாரம்பம்ன்றது கல்வியோட தொடக்கம், சீதால பத்திரம்ன்றது தாழை மடல். 97வது கேள்வி, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானவம் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். 98 படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. அடுத்து 99 பாருங்க, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100வது கேள்வி, தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆசியாவிலேயே மிக பழமையான நூல் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது சரியான பதில். இந்தியாவில் முதல் பொது நூல் வந்து மும்பை நடுவண் நூலகம். இது தவறு. அண்ட் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூல் கன்னிமரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமாக இந்தியாவின் பெரிய நூலகமாகும் அப்படின்றது. ஆப்ஷன் பி தான் தப்பானது. ஸோ தவறான விடை தான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி. இன்னும் இப்படி யூஸ்ஃபுல்லான PYQ, ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் PYQல மீட் பண்ணலாம்.